கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி நின்று 126ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 126ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? 126ஆம் சங்கீதம் வாசிப்போம். 3ஆம் வசனத்தில் இருந்து கடைசி வரைக்கும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறார். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே வாய் திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோடு பேசுங்க, ஜனத்தோடு பேசுங்க, பிள்ளைகளோடு பேசுங்க, ஒருவரையும் விடாதீங்க. இந்த சங்கீதத்திலிருந்து போன வாரம் எங்களோடு பேசுனீங்க. இதே பகுதியில் இந்த வாரம் உங்களுடைய வார்த்தையின் துணி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இருதயத்திலும் ஆவியிலும் ஒரு விஷய துணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அந்த செய்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பலத்த செய்கையாக இருக்கும். ரெண்டாவது, அந்த செய்கை எப்படி இருக்கும்? பெரிய செய்கை, பெரிய காரியமாக இருக்கும். அது என்ன பெரிய காரியம்? அதுதான் 126ல் நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செய்கை பெரிய செய்கைன்னு 111ல் வாசித்தோம். அந்த பெரிய செய்கை, கிரேட் திங்ஸ், அது என்னது பெரிய காரியம் அப்படிங்கிறத 126ல் விளக்கப்பட்டிருக்கு. அதை போன வாரத்தில் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதுதான் 126:3 நம்ம இப்போ வாசித்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். என்ன காரியம்? பெரிய காரியம். The great things, பெரிய காரியங்களை செய்தார். இந்த சங்கீதத்தில் தேவன் அந்த ஜனங்களுக்கு செய்த அந்த பெரிய காரியம்ங்கிறது என்ன? அவர்கள் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன காரியத்தை அவர்கள் அனுபவித்தாங்க, அவர்கள் அதை பார்த்தார்கள். கர்த்தருடைய செய்கை அங்கே எப்படி அவங்க வாழ்க்கையில் அந்த பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம போன வாரம் முதல் காரியத்தை கவனித்தோம். அவர்கள் பெரிய காரியம் என்று எதை சொல்லுகிறாங்கன்னா, முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. அப்போ திருப்புகிற செயல் என்ன செயல்? தேவனுடைய பெரிய காரியம், தேவன் செய்கிற பெரிய செய்கை. ஏன்னா திருப்புகிற காரியத்தை தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். திருப்புகிற விஷயத்தை தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த திருப்புகிற காரியத்தை அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. சிறையிருப்பை திருப்புவது என்பது அவரை தவிர யாரும் திருப்ப முடியாது. இதை திருப்பிட்டு வந்துருவீங்க. ஆனா அந்த சிறையிருப்பை அவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. ஏன்னா தேவன் அடைத்த வாசலை வேற ஒருத்தனாலையும் திறக்கவே முடியாது. அவர் ஒரு வாசலை அடைச்சாருன்னா அவர் மட்டும்தான் திறக்க முடியும். நான் தட்டி 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 திறக்காத கதவு இன்னும் தேவன் அதை திறக்கவில்லை. தேவன் திறக்கும் பொழுது எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. தேவன் ஒரு வாசலை அடைச்சிட்டாருன்னு வைங்களேன், எல்லாரையும் கூட்டு வந்து திறக்க வச்சாலும், நீ எத்தனை சாவியை போட்டாலும் அது திறக்காது. இப்போ வாசலை யார் அடைச்சிருக்கிறான்னு பாரு. பிசாசு அடைச்சா நீ எட்டிக்கிட்டு
அதாவது முழங்காலில் நீ நல்லா போராடி ஜெபி, அது திறக்கப்படும். அல்லது தேவனே அடைச்சிருப்பாருன்னா அதை தேவன் தான் திறக்க முடியும். அப்ப திருப்புவார், உடைமைகளை திருப்புவார், உறவுகளை திருப்புவார், பின்வாங்கினவர்களை திருப்புவார், சீயோனின் சிறையிருப்பை திருப்புவார். இது பெரிய காரியம். இது அவரை தவிர யாரும் செய்ய முடியாததுனால, இதை அவர் மட்டும்தான் செய்ய போகிறதுனால, அவரால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுனால இது என்ன காரியம்? ஸோ இந்த ஆராதனையில் யாருடைய வாழ்க்கையிலலாம் நீங்கள் போராடியும் திருப்ப முடியாத அந்த சிறையிருப்பு, மற்றவர்கள் உதவியினால் திருப்ப முடியாத அந்த சிறையிருப்பு, கர்த்தர் இந்த ஜனத்துக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தின் விளைவு திருப்ப முடியாத சிறையிருப்பிலிருந்து இந்த பிள்ளைகளை தேவன் திருப்பி கொண்டு வருவார். தேவனே திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, துளி அளவும் சந்தேகம் இல்லாமல் சொல்லணும். ரெண்டாவது, அந்த பெரிய காரியம் என்று அவர்கள் சொல்ற ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டாவது வசனத்தை வாசிட்டு வருவோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சபையார் சொல்லலையா? புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சொல்லலையா? புறஜாதிகள் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லலையா? புறஜாதிகள். யாரு சொல்றாமா? புறஜாதிகள். யார் சொல்றா? ஐயா யார் சொல்றா? புறஜாதிகள் வாயை கர்த்தர் திறக்க போகிறார். அவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு வந்து சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்கிற ஒரு சாட்சியை அவர்கள் வாயிலிருந்து தேவன் சொல்ல வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புறஜாதிகள் யார்? இவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள். இந்த புறஜாதிகள் யார்? இவர்கள் நடுவில் நீங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த புறஜாதிகர்கள் யார்? உன் வாழ்க்கையில் எப்போ என்ன தீமை நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள். ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்தவங்க, தூரத்திலிருந்து கைகொட்டி உன் வேதனையை சந்தோஷமாய் கொண்டாடினவங்க, உன் காது கேட்க உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், பலவிதத்தில் உன்னை பலமொழியாக்கினவர்கள் இந்த புறஜாதியார்கள். இன்னைக்கு உன் இருதயத்தினுடைய எல்லா வியாகுலத்துக்கும் இவர்கள் தான் காரணம். உங்களுடைய வேதனைக்கு இவர்கள் தான் காரணம். இவர்கள் முன்பதாக நீங்க அவமானப்பட்டீர்கள். இவர்கள் முன்பதாக நீங்க தலை குனிந்தீர்கள். யாரு முன்னாடி தலை குனிய கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த நபர்கள் முன்பதாக நீங்க தலை குனிந்தீர்கள். அப்போ இந்த புறஜாதிகள் உங்களை பலவிதத்தில் பரியாசம் பண்ணாங்க. எப்படி பரியாசம் பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? எப்படி பரியாசம் பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? வாசி பார்க்கலாம். 115:2 வாசி. உன்னை எப்படி பரியாசம் பண்ணாங்க இந்த புறஜாதி? 115:2. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. சொன்னானா? புறஜாதிகள் சொல்வானே. புறஜாதிகள் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று யார் சொல்றா? புறஜாதிகள். யாருடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னாங்க? சும்மா கூச்சப்படாம கை வைத்து. வசனம் புரியுதா புரியல? முதல்ல உங்களுக்கு நீங்க கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ளவர்களாக வேதத்தை கையில் எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக உறவு வேண்டாம், சமுதாயம் வேண்டாம், இயேசுதான் வேணும்னு சொல்லி அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிங்க. அப்போ அவன் அங்கே அப்போ அந்த நிமிஷம் முதல் உன் மேலே ஒரு தனி பார்வை, ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இயேசுவை தேடி போகிறானே, இப்படி நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறானே, பைபிளை கையில் வச்சுட்டு போகிறானே, அப்படி இவன் என்னத்தை வாழ்ந்து கட்டுறதான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் தூரமாக இருந்து. இப்போ நீ அவரை நம்பி வந்த, அவரை தேடுற, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, இதெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் பல விதத்தில் நீங்கள் வைராக்கியமாக பேசுகிறீங்க. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசி மதிப்பா, என் பிள்ளைக்கு திருமணத்தை முடிப்பா, என் வீட்டை கட்டுவா, என் வியாதியை சுகமாக்குவா, என் குடும்பத்தை உயர்த்துவா.
நீங்க சொல்றீங்க. ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலை, சில சூழ்நிலை காரணத்துல ஆண்டவர் சில பாதைகளை அனுமதிக்கும் பொழுது நீங்க சொன்னதுக்கு நேர் எதிராக நடக்குது. நீங்க சொன்னதுக்கு அப்படியே நேர் எதிராக நடக்குது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் கொழுன்னு இருக்கிறான். ஆனா நீ ஒரு நாளைக்கு 1/4 கிலோ மாத்திரையை போட்டு தான் நீ உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. உன் வீட்டில் தரித்திரம், பிள்ளை வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி, எல்லாமே நின்று போச்சு, எல்லாமே முடங்கி போயிருக்குது. இப்போ அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ அவன் வாய் என்ன செய்யும்னா வானவரியந்தமும் எட்டும். அவன் வாய் வானவரியந்தமும் எட்டுற மாதிரி பேசுவான். இப்படி ஆண்டவரை தேடி போன, விசுவாசம் சொன்ன, சர்ச்சுன்னு சொன்ன, இயேசுன்னு சொன்ன, பைபிள்னு சொன்ன எண்ணத்தை வாழ்ந்து கட்டிட்ட. உன் தேவன் எங்க? இப்போ உன் தேவன் எங்க? தேவன் சொன்னையே, இயேசுன்னு சொன்னையே, எங்க இப்போ? கேட்டாங்களா? உங்களைத்தான் நான் கேட்கிறேன், கேட்டாங்களா? ஆண்டவர் எங்க? உன் இயேசு எங்க? என்ன செய்தாரு? கேட்டாங்க. அக்கினிக்குள்ள போடும்போது கேட்டாங்க. அக்கினிக்குள்ள தூக்கிட்டு கட்டிட்டு போறாங்க. 3 பேரையும் கட்டி கொண்டு போகும்போது அந்த எங்க நம்ம ஈஸியா படிக்கிறோங்க. ஆனா எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது. அந்த இடத்துக்குள்ள போய் படிக்கணும். அந்த கட்டி கொண்டு போகிற நிமிடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அவமானத்தின் உச்சம், தோல்வியின் உச்சம், வேதனையின் உச்சம், வியாகுலத்தின் உச்சம். அதை கடந்து போகிற நேரம் இருக்குல்ல, எல்லாவனும் என்ன செஞ்சிருப்பான்? கை கொட்டி பிழைக்க தெரியாதவனுங்க, அறிவு கட்டவனுங்க, இப்படித்தான் பேசியிருப்பான். அதாவதுங்க அவனுங்க நம்மளை பேசினா கூட தாங்கிடலாம். இவனுங்க என்ன பேசுவான்னு தெரியுமா? அது நல்லா சத்துரு அவன் வாயை எப்படி திறப்பான்னு சொல்றேன். உன் விசுவாசத்தை தொட்டு பேசுவான், உன் தேவனை தொட்டு பேசுவான், உங்க விசுவாசத்தை, உங்க ஜெபத்தை குற்றப்படுத்தி பேசுவான். இதுதான் இருக்கிறது, நம்மள தாங்கவே முடியாது. தாவீது இதைத்தான் சொல்லுவாரு, அவர்கள் உன் தேவன் எங்க என்று நாள்தோறும் சொல்லுகிறது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல. மற்ற எல்லாத்தையும் தாங்கிக்கிடலாம். ஆனா நம்ம ஆண்டவரை பற்றியோ, ஒரு உண்மையான விசுவாசிக்கு விசுவாசத்தை பற்றியோ, சத்தியத்தை பற்றியோ, தேவன் மேல் உள்ள பக்தியை பற்றியோ ஒருத்தன் குற்றப்படுத்தும் போது என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் எங்கயா? பல விதத்துல கேட்டா அவன் என்னென்னலாம் பேசுறான்னு சொல்றேன். 4:15 புலம்பல் 4:15 வாசிக்கிறோம். விலங்குகள், தீட்டுப்பட்டவர்களே தொடாமல் விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். மெய்யாய் பரந்தோடி அலைந்து போனார்கள். அவன் சொல்றான், இஸ்ரவேலர்களை பார்த்து, அதாவது எருசலேம் குடிகளை பார்த்து சொல்றான், மெய்யாய் நான் நினைச்சமில்ல, நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே வீட்டை காலி பண்ணிட்டா. பரந்தோடி அலைந்து போனாங்க. ஊரை விட்டே போயிட்டா, தேசத்தை விட்டே போயிட்டா. இந்த ஊர்லயே அவ இல்ல, ஏரியாவில இல்ல, குடிய கிளப்பிட்டு போயிட்டா. யார் சொல்றா? யார் சொல்றா? அதோட முடிச்சானா? வாசி. போயிட்டா, போனவன் இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. சொன்னாங்களா? எள்ளி நகையாடுறான், போயிட்டாயா, இனி திரும்ப வரமாட்டான். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு உண்மையான விசுவாசிகள்லாம் தாங்கவே முடியாது. ஒரு வைராக்கியமுள்ள தேவ பிள்ளைகள்லாம் தாங்கவே. இப்போ நமக்கு ஆண்டவர் மேல ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் விசுவாசத்தை பற்றி உன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு சந்தேகம் வரலாம், உனக்கு ஒருபோதும் வரவே கூடாது. உன் ஜபத்தை பற்றி உன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு சந்தேகம் வரலாம், உனக்கு ஒருபோதும் சந்தேகம் வரவே கூடாது. உன் தேவனை பற்றி உன்னை சுற்றி இருக்கிற பிரஜாதிகளுக்கு சந்தேகம் வரலாம், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு சந்தேகம் வரலாம். ஆனா தேவனை சுமக்கிற உனக்கு சந்தேகம் வரவே கூடாது. அல்லேலூயா. அவர் பிரசன்னத்தை சுமக்கிறவனுக்கு தேவன் மேல சந்தேகம் வரவே கூடாது. அவருடைய விசுவாசத்து மேல சந்தேகம் வரவே கூடாது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளை இவ்வளவு உச்ச உபத்திரவத்திலையும் வைராக்கியத்தை விடல, விசுவாசத்தை விடல,
என்னை உறுதியாய் பின்பற்றுகிறார். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற பிரஜாதி கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என் பிள்ளைய பரியாசம் பண்ணுறாங்க. அலைஞ்சு ஓடி போயிட்டா, இனி திரும்ப குடி ஏற மாட்டா, இனி அவன் இந்த ஊருக்குள்ளே வர முடியாது, இனிமேல் அவள் குடும்பம் நிலைச்சு நிற்காது, அவள் பிள்ளை தலையெடுக்க முடியாது, இனிமேல் அவன் குடும்பம் தலைக்க முடியாது, அவன் ஊழிய வளர முடியாது, இப்படின்னு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறாங்க உனக்கு விரோதமாக. உன் காது கேட்டு உன் இருதயம் அப்படியே பிளக்கப்பட்டது போல நீ அழுது வேதனைப்படுற. ஆண்டவருடைய சமூகத்தில் அது எட்டுது. கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அது சின்ன காரியம் அல்ல, பெரிய காரியமா இருக்கும். என்ன செய்வார் தெரியுமா? எந்த புறஜாதியா உன் தேவன் எங்க என்று கேட்டானோ, எந்த புறஜாதியா அவன் ஓடி போயிட்டான் சொன்னானோ, எந்த புறஜாதியா இனி இவன் குடியேற மாட்டான் சொன்னானோ, அவன் வாய கத்த திறந்து ஒரு காரியத்தை சொல்ல வைப்பாரு. அவன் கண்ணால பார்க்க வச்சு, அவன் கண்ணால பார்க்க வச்சு, கர்த்தர் உனக்கு செய்து அவனை பார்க்க வச்சு அவன் வாய திறப்பாரு. மறுபடியும் அதன் அழுத்தம் திருத்தமா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உனக்கு செய்து அவனை பார்க்க வச்சு வாய திறக்க வச்சு இப்ப அவன் சொல்லுவான், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். புறஜாதிகள் சொல்லுவார்கள், உன் விசுவாசத்தை குற்றப்படுத்தினவங்க சொல்லுவார்கள், உன் பக்தியை குறைத்து பேசினவர்கள் சொல்ல வைப்பார். கர்த்தர் சொல்ல வைப்பார். ஏன்னா நீதான் பாடுறியே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. எல்லா அவமானத்திலையும் நீ பாடுறல, கர்த்தர் அதை எழுதி வைக்கிறாரு. தேவன் அதை குறித்து வைக்கிறாரு. இதோட நிறுத்துவார் நினைக்கீங்களா? இந்த புறஜாதிகளுக்கான அந்த டீலிங், ஆண்டவருக்கும் அந்த புறஜாதிகளுக்கும் உள்ள டீலிங் இதோட நிற்குன்னு நினைக்கீங்களா? அதாவது உன்னை வாயால பரியாசம் பண்ணி சும்மா கேலி கிண்டல் பண்ணாம்னா அவனுக்கு இந்த டீலிங்கோட முடிச்சிருவார். அவனை வாயை திறக்க வச்சு, இல்லை இவன் தேவன் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இவனுக்கு பெரிய, ஆண்டவரே சொல்றவங்களுக்கு அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் இவனுக்கு பெரிய அப்படின்னு இதோட முடிச்சிருவார். ஆனால் இன்னும் ஒரு சில கூட்டம் இதில் இருக்கிறாங்க, இந்த புறஜாதி கூட்டத்தில் இன்னும் ஒரு சில கூட்டம் உன்னை விரட்டிக்கிட்டே இருப்பான், உன்னை துன்புறுத்திக்கிட்டே இருப்பான், உன்னை கால் கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பான், உன்னை மறுபடியும் உன்னை எழும்ப விடாதபடிக்கு உன்னை வேதனைப்படுத்துவான். நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன், உன் குடும்பம் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறவன், பல விதத்தில் உன்னை பல சிக்கல்களில் உன்னை சிக்க வைக்கணும்னே அவன் கண்ணி வச்சுக்கிட்டே அலைவான். இவனை எப்படி டீல் பண்ணுவார்னு அதையும் சொல்லியிருக்கேன்னா, இவனை எப்படி டீல் பண்ணுவார்னா ஏதாய் வாசி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடு பார்க்கலாம். 34 எடு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 29 இருந்து வாசி. நான் சொல்ற வரைக்கும் வாசி. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாச்சை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. கர்த்தர் இங்க புறஜாதிகளுக்கு அவர்களுக்கு செய்யறதையும் அவர்களுக்கு முன்பதாக தன் பிள்ளைகளுக்கு செய்கிறதையும் சொல்றாரு. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. என்ன பண்றதில்ல? இதுக்கு முன்னால எரேமியாவை வாசிட்டு இங்க வருவோமே. 46 ஒன்னவாசி. எரேமியா 46 ஒன்னவாசி. புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான தேவ பிள்ளைகளை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கன் மூலம் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான வசனம் முட்டி யாருடைய வசனம்? கர்த்தருடைய வசனம். வார்த்தை முட்டி யாருடையது? கர்த்தருடைய. சொல்றதுதான் யாரு? சொல்றதுதான் யாரு? ஊழியக்காரன். ஆனா வார்த்தை யாருடையது? கர்த்தருடைய. கர்த்தருடைய வார்த்தை. அது என்னன்னு பார்ப்போம். 5ஆம் வசனம் வாசி.
அவர்கள் கலங்கி ஆ? அவர்கள் கலங்கி இப்போ நீங்க கலங்கி இல்லையே, அவர்கள் கலங்கி. உன்னை கலங்க பண்ணுகிறவன் கலங்க பண்ணப்படுவான். உன் இருதயத்தின் கலங்கத்துக்கு காரணமாக இருக்கிறவனை கர்த்தர் என்ன செய்வாரா? அவர்கள் கலங்கி கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு. அவர்கள் பராக்கிரமம் முறிக்கப்படும். அவன் பராக்கிரமத்தை வச்சு உன்னை அழிக்க பார்க்கிறா, ஆனா அவர்கள் பராக்கிரமம் முறியுண்டு. அவர்கள் பராக்கிரமம் முறிக்கப்படும். திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போவார்கள். இன்னைக்கு ஒன்ன ஓட வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு ஒன்ன கலங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், என் பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்வேன், பெரிய காரியம் செய்வேன். கலங்க வைக்கிறவன் கலங்க பண்ணப்படுவான், ஓட வைக்கிறவன் திரும்பி போறாமல் ஓடுவான். இதை செஞ்சுட்டு அவருடைய பிள்ளைக்கு அவர் என்ன செய்வார்னா எசேக்கியேல் 34 வாசிக்க ஆரம்பிச்சோம். இப்போ அதை வாசி. எசேக்கியேல் 34 29 வாசி. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய, யாரு? அவமானப்பட்ட உனக்கு, புறஜாதியின் மத்தியில வேதனைப்பட்ட உனக்கு, அந்த வேதனையோடு கூட தேவனை பின்பற்றின தேவ பிள்ளைக்கு நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று. இது போதும் ஆண்டவரே, அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரையில இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை விட இதுதான் முதல்ல எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இதுதான் முதல்ல எங்களுக்கு வேணும். என்ன வேணும்? தங்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைய பரியாசம் பண்றவன் அறிஞ்சுக்கிடுவான். உன் குடும்பத்தை ஒரு மாதிரியா பார்க்கறாம அவன் அறிஞ்சுக்கிடுவான். உன் ஊழியத்தை ஒரு மாதிரியா பார்க்கணும் அறிஞ்சுக்கிடுவான். கர்த்தர் அவமானப்பட்ட தன் பிள்ளைக்கு கொடுக்கிற காம்பன்சேஷன் என்ன தெரியுமா? புறஜாதிகள் வாயை திறக்க வச்சு பேச வைப்பாரு. நம்பினா நடக்கும். இப்ப சொல்லுங்க, இது சின்ன விஷயமா? இது சாதாரண விஷயமா? இதைத்தான் அங்க வாசிச்சோம். புறஜாதிகளுக்குள்ள ஒரு பேச்சு வருது. இதை யாரும் கொண்டு வர முடியாது, இதை யாரும்லாம் சொல்லி பேச வைக்க முடியாது. அவர் செஞ்சு பேச வைப்பாரு. அவர் பிள்ளைகளுக்கு அவர் செய்து பேச வைப்பாரு. இந்த பாதையில போகிற பிள்ளைங்க உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வினாடி எடுக்க போறேன் ஜெபிப்பதற்கு. எல்லாரும் கண்ணை மூடுவோம், எல்லாரும் கண்ணை மூடுவோம். இந்த வார்த்தையை பிடிச்சு எல்லாரும் ஜெபிங்க. ஒரு வினாடி எல்லாரும் ஜெபிங்க. அவமானப்பட்ட நீங்க ஜெபிங்க, தலை குனிஞ்ச நீங்க ஜெபிங்க. இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பான்னு சொல்லி நல்ல ஆண்டவரை கூப்பிட்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் செய்வி, நீர் செய்வி, நீர் எனக்கு செய்வதை அவனை பார்க்க வைப்பி, அவனை பார்க்க வச்சு அவனையே சொல்ல வைப்பி. என் காது கேட்க பேசின அவனையே கர்த்தர் சொல்ல வைப்பார் ஒரு நாள். இவன் தேவன் இவனோடு இருக்கிறார், இவன் தேவனுடைய பிள்ளை, இவனுக்கு அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவ அப்பா நான் உமது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க காது கேட்க ஆண்டவர் சொல்ல வைப்பாராக. அடுத்து அவர்கள் பெரிய காரியம் என்று சொல்லுவது என்னது? திருப்புகிறவர், புறஜாதிகளை சொல்ல வைக்கிறவர். இதோடு அல்ல, இன்னும் அவர்களுக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. 4 வசனம் வாசிப்போம். 126க்கு வந்துடணும். இப்போ 124 வசனம் வாசி. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். போன வாரம் இந்த சிறையிருப்பை பத்தி நிறைய பார்த்தோம். ஆனா இப்போ அதுல இந்த வசனத்தில் உள்ள இந்த சாராம்சத்தை பார்ப்போம். இங்க அவங்க சொன்ன காரியத்தை கவனி. இப்ப இவங்க சொல்லி ஜெபிக்கிறாங்க ஒரு காரியத்துக்காக. முதல் வசனத்துல அவங்க எதுக்காக ஜெபிச்சாங்களோ அதையே மறுபடியும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கருத்தா ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி ஜெபிக்கணும்? எலியாவுடைய ஜெபத்துல என்ன இருந்துச்சு? எலியா எப்படி ஜெபிச்சான்னு பைபிள்ல இருக்கு. பின்னால் இருக்கிறவங்களும் சேர்த்து சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ஜெபம்? எப்படி இருக்கணும்? என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்க. ஜெபம் அலங்காரமா இருக்கக்கூடாது, கருத்தா இருக்கணும். ஏன்னா அந்த கருத்துள்ள ஜெபத்துக்கு பதில் வரும். அலங்காரம் இருக்கக்கூடாது. அல்லக்கா புல்லக்கா இல்லக்கா அப்படி பொண்ணு ஆகாயத்தில் என்ன செய்யக்கூடாது? சிலம்பம் பண்ணக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. என்ன கருத்து நான் விளக்குறேன், கவனிங்க. அவங்க எங்க சியோனில் சிறையிருப்ப துருப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. இப்ப அடுத்து அதே ஜெப குறிப்பை கொஞ்சம் கருத்தா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்துட்டு ஒரு சம்பவம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சம்பவத்தை மனதில் வச்சுட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, சியோனின் சிறையிருப்ப நீ திருப்புவி, எங்களுக்கு தெரியும், நிச்சயம் திருப்புவி. அத எங்க சிறையிருப்ப நீர் எப்படி திருப்பணுமா? கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். தெற்கத்தி வெள்ளங்களை நீங்க திருப்புவீங்களா? எங்க கண்ணு அதை பார்த்துச்சு. அது போல எங்க சிறையிருப்பை நீர் திருப்போம். செய்தி முடிவுல உங்க வீடுகளில் போய் நீங்க ஜெபம் இப்படித்தான் நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? எப்படி திருப்பணும்? கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்க வாழ்க்கையில செயல்படும். சொல்லுங்க, தெற்கத்தி, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்க வாழ்க்கையில செயல்படும். ஒருமித்து சொன்னா நல்லா இருக்கும் தானே? கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில செயல்படும். என் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் செயல்படணும். எப்படி செயல்படணும்னா, தெற்கத்தி வெள்ளங்களை நீ திருப்புவது போல செயல்படும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த மேப்ல தெற்கத்தி வெள்ளங்கிறது தென் பகுதியில், எருசலேமுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் தான் தெற்கத்தின்னு சொல்லுவாங்க. எருசலேமுக்கு கீழே 1-2 பட்டணங்கள் உண்டு, அதுக்கு கீழே வனாந்தர நிலங்கள் உண்டு, சுற்றியும் காடுகள் உண்டு, மலைகள் உண்டு, வனாந்தரங்கள் உண்டு. எருசலேமுக்கு கீழே நீங்கள் வீட்டில் போய் மேப் எடுத்து பாருங்கன்னா அதுதான் தெற்கத்தி. அங்கே வருஷத்தில் ஒரு சில நேரங்கள் சில சம்பவம் அரங்கேறும். சில சம்பவங்கள் கண் முன்பதாக நடக்கும். அதாவது வருஷத்தில் பெரும்பான்மையான மாதங்கள் அந்த தென் பகுதி, இஸ்ரவேல் தேசத்தினுடைய தென் பகுதி வறண்டு போய் இருக்கும். தண்ணியே பார்க்க முடியாது, வெயில் சுட்டரிக்கும். ஏன்னா அது வனாந்தரம், அது பாலைவனம், அது பயங்கரமான ஒரு வில்டர்னஸ் பகுதி.
வெயில் கடுமையா இருக்கும், வனாந்தரமா இருக்கும், வருஷத்தின் நீண்ட பகுதி அது அப்படித்தான் காட்சி அளிக்கும். ஆனா திடீரென்று ஒரு சில மாதங்களில் சில சம்பவம் நடக்கும். திடீரென்று என்ன செய்யும்னா, அந்த வனாந்தரம் போல சுட்டெரிக்கிற வெயில் நிறைந்த அந்த பகுதியில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த தென் பகுதியில் மட்டும் அந்த மலைகளில், பள்ளத்தாக்குகளில், அந்த தென் பகுதியில் உள்ள பட்டணங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். காட்டுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிக்கும், திடீர்னு பெய்யும். அந்த மழை பெஞ்ச உடனே அது ஏற்கனவே எப்படிப்பட்ட தேசம் பைபிள் இருக்குது, மலைகளும் பள்ளத்தாக்களும் தேசம். பெய்த மழையெல்லாம் ஆங்காங்க தண்ணீரா ஓடி ஒரு இடத்துல அது வெள்ளத்தை போல குமிந்து அது அந்த பாலைவனமாக இருந்த பட்டண பகுதிகளில், அந்த நிலப்பகுதிகளில் திடீரென்று ஒரு சில அடி உயரத்துக்கு தண்ணீர் வெள்ளம் போல புரண்டு வரும். கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த தெருவில் அல்லது நம்ம ஏரியாவில் வனாந்தரமாக இருக்கிற பகுதியில் ஒரு 5 அடி உயரத்துக்கு திடீர்னு தண்ணி நல்லா புரண்டு போதுன்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாம் நம்ம மூளை அறிவின்படி நடப்பதற்கு எத்தனை நாள் வேணும், எத்தனை நாள் மழை பெய்யணும்? ஏங்க, நம்ம ஊரில் ஒரு 5 அடி உயரத்துக்கு தண்ணி ஓடுற மாதிரி ஒரு பெரிய ஆறு வெள்ளம் ஓடணும்னா குறைஞ்சி எத்தனை நாள் மழை பெய்யணும்? ஒரு மாசமா உங்க கணக்கு? சரி, அப்படி வச்சுக்கிடுவோம். ஒரு மாசம் வச்சுக்கிடுவோமே. ஒரு மாசம் மழையா பெஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆறுகளில் தண்ணி எப்படி போகும்? உயரமா போகும். ஆனா நான் சொல்ற இந்த சம்பவம், இந்த தெற்கத்தி வெள்ளங்கிற அந்த சம்பவம் மாதக்கணக்கா வாரக்கணக்கா அல்ல, சில மணி துளிகளில் மழை பெய்யும். சில மணி துளிகளுக்குள்ளாக மழை தண்ணீர் எல்லாம் ஒன்று சேரும். சில மணி துளிகளுக்குள்ள அந்த தண்ணீர் வெள்ளங்களை போல சில அடி உயரத்துக்கு தண்ணீர் புரண்டு வரும். இதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் மனித அறிவின்படி சில வாரங்கள் மழை பெய்தாத்தான் இவ்வளவு தண்ணி ஓடும் அந்த வனாந்தரத்தில். சில மாதங்கள் மழை பெய்தாத்தான் இவ்வளவு தண்ணீர் ஓடும் அந்த வனாந்தரத்தில். ஆனால் அங்கே நடப்பது சில மணி துளிகளுக்குள்ளதாக, ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக மழை பெய்யறதும் தெரியாது, தண்ணீர் ஒன்று கூடுதும் தெரியாது, வேகமாய் புரண்டு வருதும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், வெள்ளங்கள் போல சில அடி உயரத்துக்கு தண்ணீர் ஓடி வருது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்ப்பாங்க, இவ்வளவு நேரம் வனாந்தரமாக இருந்துச்சு, தண்ணி வருவதற்கு அறிகுறியே இல்லை. எங்க பெரிய வெள்ளம் வரணும்னா முதல்ல கொஞ்சம் போல என்ன வந்திருக்கணும்? தண்ணி வந்திருக்கணும். அப்பதான் வெள்ளம் வரக்கூடியதா அது அறிகுறி இருக்கும். ஆனால் எந்த அறிகுறியும் இல்லாமல் எங்கேயோ பெஞ்ச மழை எல்லா தண்ணியும் ஒன்று கூடி இப்போ இந்த வனாந்திரத்தில் இவ்வளவு உயரத்துக்கு தண்ணீர் புறப்பட்டு போகுது. இதெல்லாம் இவங்க மனசுல தங்கி இருந்துச்சு இந்த சம்பவம். இப்ப சிறையிருப்புக்குள்ள போன போது அவர்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. எப்படின்னா, ஆண்டவரே, அன்னைக்கு நாங்க எங்க எருசலேம்ல வாழும் பொழுது வறண்ட பூமியா இருக்கும், திடீரென்று மழை பெஞ்சு திடீரென்று தண்ணீர் ஒன்று கூடி வெள்ளத்தை போல புறப்பட்டு வர செய்தீர் அல்லவா. இது எல்லாம் பல நாட்கள் நீங்க செய்யல, சில மணி துளிகளுக்குள்ளாக இதை செஞ்சீங்க. அதே போல எங்க சிறையிருப்பு சில மணி துளிகளுக்குள்ளதாக, ஒரு சில நிமிடத்துக்குள்ளதாக திருப்ப உம்மால முடியும். அந்த தெற்கத்தி வெள்ளத்தை சில மணி துளிகளில் நீ திருப்பி கொண்டு வந்தது போல எங்கள் சிறையிருப்ப உடனடியாக திருப்புங்க, உடனடியாக திருப்புங்க, உடனடியாக திருப்புங்க. தாமிரபரணி ஆற்றுல இப்போ போனீங்கன்னாலும் தண்ணி ஓடத்தான் செய்யும். ஆனால் 5 வயசு பையன் இப்போ போய் ஓடி விளையாடலாம், கரண்ட காலையில் தண்ணி ஓடும். இப்போ இது நிரம்பி வெள்ளக்காட்சியாக தண்ணி ஓடணும்னா எத்தனை நாள் மழை பெய்யணும் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இப்போ ஒரு மழை பெஞ்சா வெள்ளம் ஓடி வருமா? பல நாட்கள், பல மணி நேரங்கள் கனத்த மழை, மிக கனத்த மழை பெய்தா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதுக்கு பல மணி நேரங்கள் தேவை. என் மூளை அறிவின்படி தேவ பிள்ளையே,
அவங்க ஜெபத்தினுடைய உள்கருத்து என்னன்னு சொல்றேன். என் மூளை அறிவின்படி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல மாதங்கள் தேவை. என்னுடைய கணக்கின்படி இந்த பிரச்சனை சரியாக பல நாட்கள் தேவை. என்னுடைய அனுபவத்தின்படி இந்த காரியமெல்லாம் நடக்கணும்னா சில வருஷங்கள், சில மாதங்கள், சில நாட்கள் தேவை. என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வர்றதற்கு இன்னும் பல வருஷங்கள் எடுக்கும். என் குடும்பம் எழும்புறதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும். இழந்து போன அனைத்தும் மீட்டுக் கொள்வதற்கு இன்னும் பல தலைமுறைகள் ஆகும். இப்படி என்ன என் மூளை அறிவு சொல்லுது. ஆனா என் கர்த்தரின் வேதம் சொல்லுது, ஓ மூளை அறிவின்படி பல மணி துளிகள், பல மணி நேரங்கள், பல மாதங்கள் ஆமென் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சில மணி துளிகளில், ஒரு ராச்சாமத்தில், ஒரு மணி துளிகளில் தேவன் திருப்பி கொண்டு வர முடியும். கர்த்தர் திருப்பி கொண்டு வர முடியும். திருப்பி கொண்டு வர முடியும். இப்ப இருக்கிற என் நிலைமை மாறணும்னா இன்னும் 10 வருஷம் நான் உழைக்கணும் ஆண்டவரே. இப்ப இருக்கிற என் தரம் இன்னும் மேல வரணும்னா, என் குடும்பத்துடைய பொருளாதார தரம் மேல வரணும்னா, என் ஊழியம் இன்னும் வளரணும்னா இன்னும் 10 வருஷத்துக்கு மேல நான் பாடுபட்டாத்தான் என் குடும்பம் வளரும், என் பிள்ளை எழும்ப முடியும், இழந்ததை மீட்டு கொள்ள முடியும். இது யார் கணக்கு சொல்லுது? என் மூளையின் கணக்கு சொல்லுது. ஆனா கர்த்தருடைய சத்தியம் சொல்லுது, உன் கணக்கின்படி பல வருடங்கள் உழைத்து, பல வருடங்கள் முயற்சி செய்து, பல வருடங்கள் பிரயாசம் எடுத்து, பல மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக வேண்டிய காரியத்தை என் கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை ஒரு சில மணி துளிகளில் திருப்பி கொண்டு வருவது போல உன் காரியத்தை கர்த்தர் திருப்ப முடியும். உன் பிள்ளை வாழ்க்கையை தேவன் கட்ட முடியும். உன் சரீரத்தில் தேவன் அற்புதம் செய்ய முடியும். உன் ஊழியத்தை தேவன் கட்ட முடியும். உன் காரியத்தை தேவன் கட்ட முடியும். சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் சரியாலும்னா இன்னும் எத்தனை மாசம் ஆகணும். உன் ப்ரொஃபஸர் என்ன சொன்னாரு? இவ இன்னும் தேரணும்னா குறைஞ்ச 5 வருஷம் இவ இதுலயே அட்டன் பண்ணணும். சுத்தி இருக்கிற அறிவாளிகள் என்ன சொல்றாங்க? இப்போதைக்குள்ள தேர வாய்ப்பில்லை, இப்போதைக்குள்ள சரியாக வாய்ப்பில்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இன்னும் சில வருஷங்கள் ஆகும். இதெல்லாம் ஓரம் கட்டிரு. 126:4 என்ன சொல்லுது? தெற்கத்தி வெள்ளங்கள் சில மணி துளிகளில வறண்ட நிலத்துல ஒரு நீர் ஊற்று இல்ல ஒரு வெள்ளங்கள் புரண்டு வர முடியுமானால், இதை செய்ய கர்த்தரால முடியுமானால், இதை செய்தவர் சீயோனின் சிறையிருப்ப சில மணி துளிகளில திருப்பி கொண்டு வந்திருப்பார் என்றால், இங்க இருக்கிற ஓன் காரியத்தையும் பல வருடங்களாய் மாதங்களாய் அல்ல, சில மணி துளிகளில் சரி செய்ய நான் பிரசங்கிக்கிற என் தேவனால் முடியும். முடியும். தாமதத்தினால சந்தேகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. தாமதத்தினால சோர்வினால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. தாமதத்தினால கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வறண்ட பகுதி, தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பில்லாத பகுதி, பல ஏன் மூளை அறிவு சொல்லுது இதுக்கு பல மாசம் ஆகும். ஆனா கர்த்தர் 1-2 மணி நேரங்களில் ஒரு வெள்ளத்தை கொண்டு வராரு. ஒரு சில ஒரு ராத்திரியில ஒரு கூட்டத்தின் சிறையிருப்ப திருப்புறாரு. அந்த வரிசையில தான் நீ இருக்கிற, நீங்க இருக்கிறீங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். உங்க மூளை அறிவின்படி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் காரியத்தில் செயல்படுங்க. என் பிள்ளை காரியத்தில் செயல்படுங்க. என் ஊழியத்தில் நீங்க செயல்படுங்கப்பா, செயல்படுங்கப்பா, செயல்படுங்கப்பா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இது இன்னும் ரத்தின சுருக்கமா உங்களுக்கு புரியணும்னா, என்ன கவனிங்க. இதனுடைய இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். டேம்ல தண்ணி நிரம்பி இருக்குன்னு வைங்களேன். டேம் தண்ணி தும்முன்னு நிரம்பி இருக்குன்னு வைங்களேன். இப்போ அணையை திறந்து விடுவாங்களே, நீர் அணையை திறந்து விடுவாங்களே, எல்லா வாய்க்கால்களையும் திறந்து விடுவாங்க. அதில் இருக்கிற எல்லா அந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணுவாங்களே. அந்த ஓப்பன் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக வெளியே வருமா, இல்லது மொத்தமாக சும்மா கிளப்பிக்கிட்டு வருமா? எங்கேயாவது டேமை திறந்து சொட்டு சொட்டா வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது டேமை திறந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டா தண்ணி இந்த கேனில் பிடிக்கிற மாதிரி தண்ணி வருமா டேம்ல? நம்ம ஊர் பைப்பில் அப்படித்தான் வரும். ஆனா ஆண்டவர் திறக்கிற டேம் இருக்கு பாரு, உன் வாழ்க்கையில மாத கணக்காய், வருஷ கணக்காய், தலைமுறை கணக்காய், அல்லேலூயா, தாமதமான காரியத்தை கர்த்தர் திருப்பும் பொழுது, அவர் திறக்கும் பொழுது கொஞ்சம் இந்த காட்சியை கண்கொண்டு பாருங்க. இப்படித்தான் புறப்பட்டு வரோம், இப்படித்தான் புறப்பட்டு வரோம். இப்படித்தான் பார்க்கிறதுக்கே எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய காட்சி மாதிரி இப்படித்தான் புறப்பட்டு வரோம். உன் காரியம் இப்படித்தான் புறப்பட்டு வரும். தாமதமாகி கொண்டிருக்கிற உங்கள் காரியம், ஊழிய காரியம் அனைத்தும் தெற்கத்தி வெள்ளங்களை கர்த்தர் திருப்புவது போல கர்த்தர் தம் பிள்ளைகளின் காரியத்தை திருப்புவா. எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்திருக்கு? சொல்லுங்க, என் காரியத்தை என் தேவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்புவா, செயல்படுவா. அவன் என்ன சொல்றான்? நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படித்தான் இருக்குமா? அவனுக்கு தெரியாது, அதனால சொல்றான். அவன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் திருப்புவாரு, திறந்து விடுவாரு மடைய. இது பக்கத்துல எவனும் நிக்க முடியாது. மருத்துவர் என்னமும் சொல்லட்டும், சுத்தி இருக்கிற அறிவாளி கூட்டம் என்னமும் சொல்லட்டும், நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கிறேன். மாத கணக்கா இல்லப்பா, வருஷ கணக்கா இல்லப்பா, இம்மிடியட்டா நீங்க செய்வீங்கப்பா, உடனே செய்வீங்கப்பா. விசுவாசம் வருதா இல்லையா? ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ராஜாக்கள், 3 ராஜாக்கள் ஒன்று கூடி யுத்தத்துக்கு போகிறாங்க. 3 ராஜாக்கள் ஒன்று கூடி யுத்தத்துக்கு போகிறாங்க. 7 நாளாக தண்ணி இல்லை, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பயம், தண்ணி இல்லாமல் எல்லாருமே செத்து போயிடுவோம் போல அப்படின்ட்டு. இப்போ யோசபாத்து சொன்னதை கேட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட போய், இப்படி நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், தண்ணி இல்லை, தேசத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை, ஒரு இடத்துலையும் தண்ணி இல்லை, செத்து போயிடுவோம் போல பயமாக இருக்குது அப்படின்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், இப்போ நீங்கள் போய் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கே என்ன வெட்டுங்க, வாய் காலை வெட்டுங்க. சொல்லுங்க, வாய்க்காலை. ஃபாதர் ஒரு மீட்டிங்கில் இந்த வாய்க்காலுக்கு அவர்கள் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, அவங்க ஒரு வியாக்கியானம் சொன்னாங்க. எதை வெட்டுங்க? எல்லாரும் சொல்லுங்க, எதை வெட்டுங்க, எதை வெட்டுங்க? இப்போ ஃபாதர் என்ன டெஃபினிஷன்னா, வாய். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய், கால். வாய்ங்கிறது தமிழ், கால்ங்கிறது இங்கிலீஷு. வாய்க்கால், வாயால தேவனை நீ ஆள, தேவனை கூப்பிடு. எதை வெட்டு? வாய்க்கால வெட்டு. பள்ளத்தாக்குகள் எங்கு? வாய்க்கால வெட்டு. இப்ப வாய்க்கால வெட்டியாச்சு. அதுல ஒருத்தன் சொல்றான், ஓ எங்கேயுமே தண்ணி இல்லைன்ற வாய்க்கால வெட்ட சொல்றாரு. மறுப்பு பேசாம செய்ய, உயிர் வளரணும்னா செய்ய. அப்போ போய் வெட்டிட்டாங்க. இப்போ இவங்க நினைப்பு என்னன்னா, அப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த வாய்க்கால் என்ன செய்யும், நிரம்பும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு களைப்புல போய் எல்லாவனும் படுத்துட்டான்.
காலையில 6 மணிக்கு வந்து பார்க்கிறான். அம்மா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 3:20 வாசி. மறுநாள் காலமே. அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இப்ப எனக்கு வேணும். மறுபடியும் சொல்லு. மறுநாள் காலமே. சாயங்காலம் 6 மணிக்கு வெட்டிட்டு எல்லாவனும் வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப அந்த தண்ணி வரணும்னா குறைஞ்சது எனக்கு 1 வாரம் ஆகணும். பள்ளத்தாக்கு நிரம்புற அளவுக்கு தண்ணி வரணும்னா எத்தனை நாள் வேணும்? அது யார் சொல்லுதா? மூளை அறிவு சொல்லுது 1 வாரம் ஆகணும். ஆனா என் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது மறுநாள் காலமே. மொத்த சபையும் மறுநாள் காலமே. என் வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதம், மறுநாள் காலமே. என் பிள்ளைக்கு நடக்க போகிற அற்புதம், என் ஊழியத்துக்கு நடக்க போகிற அற்புதம், உன் குடும்பத்துக்கு நடக்க போகிற அற்புதம், தர்க்கத்தை வெள்ளங்களை திருப்புவது, உன் காரியத்தில் செயல்படுவது, உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவது, உன் வாழ்க்கை நிரப்பப்படுவது, மறுநாள் பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. வசனத்தை பாருங்க. அவன் வெட்டினது வாய்க்கால், ஆனா தண்ணி எங்க நிரம்பி இருக்கு? தண்ணி எங்க நிரம்பி இருக்கு? தேசம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்கு. அதனால என் கர்த்தர் மட்டும் உன் காரியத்தில் செயல்பட இறங்கிட்டார்னு வையன், ஒரு பகல் மட்டும் போதும், ஒரு காலை நேரம் மட்டும் போதும். அனைத்து வாய்க்கால்களை நிரப்புவதற்கு ஒரு காலை நேரம் மட்டும் போதும். உன் பிள்ளை வாழ்க்கையை கட்டுவதற்கு, உன் குடும்பத்தை கட்டுவதற்கு, இழந்ததை மீட்டுக் கொள்வதற்கு, ஊழியத்தை கட்டுவதற்கு ஒரு பகல் போதும் கர்த்தருக்கு. சில மணித்துளிகள் போதும் கர்த்தருக்கு. மறுநாள் காலம். உங்க பள்ளத்தாக்கு எப்ப நிரம்ப போகுது தெரியுமா? மறுநாள் காலமே. சமாரியாவுடைய பஞ்சம் உங்களுக்கு தெரியும். பிள்ளைய சமைச்சு சாப்பிட்றான், கழுது தலையை வாங்கி சாப்பிட்றான், ராஜாவால் கூட தீர்க்க முடியல. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், நாளைக்கு இன்னையாரும் இந்த பஞ்சம் தீர்க்கப்படும். 7:1 சொல்கிறான், நாளைக்கு நேரம் தீர்க்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், நம்ம கேஸ் உள்ளே இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவனா இருப்பான், அல்லது நம்ம ஒன்று விட்டு சகோனா இருப்பான், அவன் உள்ளே இருக்கான். என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவர் வானத்தை திறந்து கொட்டினா கூட இப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காது. ஏன்னா பஞ்சம் தீரணும்னா இன்னும் ஒரு 6 வருஷம் ஆகணும், அல்லது குறைஞ்சது 6 மாதம் ஆகணும். என் பிரச்சனை சரியாக இன்னும் எத்தனை மாதம் ஆகணும்? 6 வருஷம் இல்லை, 6 மாதம் ஆகணும். என் பிள்ளை இன்னும் முன்னேறதுக்கு இன்னும் இத்தனை வருஷம் ஆகணும். இது சுகமாக இருக்கு, இன்னும் இவ்வளோ நாள் ஆகணும். இதெல்லாம் எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு என் மூளையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது, நாளைக்கு. நாளைக்கு அவங்க அவசரவாசி 7:1 வாசி. அப்பொழுது எனிபடி உங்க காரியங்கள் எப்படி யாரால டிலே ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஒருவேளை பயந்து கொண்டு நீங்க இருக்கிறீங்களா, உங்க காரியம் இப்படியே தாமதத்திலே வாழ்க்கை முடிஞ்சிருன்னு, நெவர், நோ. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், உங்க பிள்ளைய குறிச்சோ, குடும்பத்தை குறிச்சோ, உங்க சரீரத்தை குறிச்சோ, ஊழியத்தை குறிச்சோ எந்த ரிப்போர்ட்டும் எப்படி இருக்கட்டும், ஆனா என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன கேட்கணுமா? நாளை இந்நேரத்தில். என்னங்க? நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. அதாவது பஞ்சம் 24 மணி நேரத்துல தேசத்தின் பஞ்சம் மாறும். நம்ம ஆளு 24 மணி நேரத்துல பஞ்சத்தை கொண்டு வருவான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 24 மணி நேரத்துல தேசத்தின் பஞ்சம் தீர்க்கப்படும், ஜனத்தின் பஞ்சம் தீர்க்கப்படும். இதை செய்திருக்கிற கர்த்தர் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒன்ன பார்த்து சொல்றாரு, சில மணி துளிகளில பல வருஷ பிரச்சனை சரி செய்யப்படும், சில மணி நிமிடங்களில பல மாத தாமதங்கள் சரி செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்கிறது. எத்தனை பேருக்கு இந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு விரும்புறீங்க?
இது சாதாரண காரியமா? இது எந்த விஞ்ஞானியும் இதை செய்ய முடியாது. இது சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? முடியாது, முடியாது. நம்ம கணக்குப்படி மழை பெய்யணும், விதைக்கணும், அறுவடை செஞ்சோம், அப்பத்தான் மாறும். இதான நம்முடைய விவசாய சூத்திரம். இப்படித்தானே சொல்லுது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை கேட்டால் இப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த இருக்கா நம்பி, இன்னும் குறைஞ்சது 6 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணத்தான் சரியாகும். கத்த சொல்றாரு, காற்றையும் மழையையும் வாய்க்கால்கள் அதே மாதிரி விதைக்கவும் மாட்டீங்க, அறுக்கவும் மாட்டீங்க, பஞ்சம் தீர்க்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தர் வார்த்தை. அப்படிங்கிறனால நீங்க விசுவாசிங்க. இத நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா ஒன்லி ஒன் திங், அவர் சொல்றத அவனை மாதிரி சந்தேகப்படக்கூடாது, அப்படியே விசுவாசிக்கணும். என் காரியத்தை தெற்கத்தி வெள்ளங்களை போல நீங்க திருப்புவீங்க, வாய்க்கால்களை பள்ளத்தை தண்ணீரா நிரப்புனது போல நீங்க செய்வீங்க, பஞ்சத்தை காலை நேரத்தில் 24 நேரத்தில் சரி பண்ணது போல நீங்க செய்வீங்க. அப்படியே நீ விசுவாசி. கர்த்தர் செய்கிறத உன் கண்கள் பார்க்க, பிறர் கண்கள் பார்க்க தேவன் செயல்படுவார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றோம், கர்த்தர் நமக்கு. ஆமென் சொல்றீங்களா? எல்லாம் எளிமணிப்போம். எத்தனை பேர் இப்போ கர்த்தர் உங்களோடு பேசின இந்த பாதையில் எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவற்றை கடைசி நம்ம முடிக்க போகிற நேரம் தான். ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாரும் ஆண்டவற்றை அர்ப்பணிச்சு எல்லாரும் நீங்கள் ஒருமித்து நீங்கள் ஜெபிக்கணும். பல தலைமுறை ஆச்சுப்பா, இன்னும் சரி செய்யப்படலை. பல வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் சரி செய்யப்படலை. பல மாதம் ஆச்சுப்பா, இன்னும் சரி செய்யப்படலை. இப்போ எனக்குள்ள கேள்வி, சந்தேகமெல்லாம் வருது. இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை வேரோடு பிடுங்கி எரியுது. இப்போ உனக்குள்ள இருக்கிற கேள்வியை வேரோடு பிடுங்கி எரியுதாரு கத்த. உள்ள சந்தேகத்தோடு தானே வந்த, கேள்வியோடு தானே வந்த. இந்த வார்த்தை இப்ப என்ன செய்ய தெரியுமா? உன் சந்தேகத்தை வேரோடு கர்த்தர் பிடுங்கி எரிகிறாரு. அது உன் மூளை சொல்லுது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா என் வார்த்தை நண்பு, நான் எப்படி வாழ்க்கையில் செயல்படுவேன் தெரியுமா? தெற்கத்தி வெள்ளங்கள் சில மணி துளிகளில் ஓடி வர செய்து அவர்கள் சிறையிருப்ப திருப்பினது போல வருஷங்கள் மாதங்களாய் சரி செய்யப்பட முடியாத உன் காரியத்தை, உன் பிள்ளை காரியத்தை, உன் சரீரத்தில் அல்லேலூயா, உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில் சில மணி துளிகளில் ஒரு ராத்திரி நேரத்தில் அல்லது ஒரு காலை பொழுதுல உனக்காய் தேவன் செயல்பட போதுமானவர், உண்மை உள்ளவர், நம்புற உனக்காய் கர்த்தர் செயல்படுகிற தேவன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா ஒருமித்து ஜெபிங்க. வார்த்தை வந்துட்டுனா பிடிச்சு ஜெபிங்க, பிடிச்சு ஜெபி, வார்த்தையை பிடிச்சு ஜெபி. செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. அந்த வெள்ளத்தை திருப்புற மாதிரி திருப்புங்க, வாய்க்கால நிரப்புற மாதிரி என் வாழ்க்கையில நிரப்புங்க, பஞ்சத்தை மாத்தின மாதிரி மாற்றுங்க. நீங்க செய்ய போகிற செயலை பார்த்து ஞானிகள் வெட்கப்படுவாங்க, அறிவாளிகள் வெட்கப்படுவாங்க. ஞானிகள் ஞானம் வெட்கப்படும். யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஞானிகள் வெட்கப்படுகிற மாதிரி கர்த்தர் உன் காரியத்தில் செயல்படுவாரு. நாங்க முழுமையா நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். அப்படியே நீர் செய்வீர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை 126 நாளின்படியே கர்த்தர் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.